தென்னை மரம் பனை மரம் ஏறுற மிஷினுங்க. இதை திரும்ப நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் திரும்ப எல்லாருக்கும் ரீச் ஆகணும் வகையில் சொல்லியிருக்கிறோம். இதுதான் ஃபிட்டிங் மெத்தடு. இது ஃபிட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஃபிட்டிங் வாங்கின பிறகு எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத கேளுங்க. அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது, அது நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். இப்போ ஃபிட் பண்ணியிருக்கோம். இது சேஃப்டி பெல்ட்டை பயன்படுத்தி எப்படி ஏறுவார், சேஃப்டி பெல்ட் இருந்தும் அது மரத்தை சுற்றி வரக்கூடிய சேஃப்டி பெல்ட்டை போட்டு எப்படி தேங்காய் பறிப்பார், எப்படி இளநீ வெட்டுவார் அப்படிங்கிறதையும் அதை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிப்பார். அதை பார்த்துக்கோங்க. இது அடிஷ்னல் சேஃப்டி பெல்ட்டு நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஏறாரு பாருங்கள் அவர். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரத்துலேயுமே ஒரு 25-30 அடி 40 அடி தூரம் இருந்தாலுமே ரொம்பவுமே ஏறலாம். ஒரு நிமிஷம் அமரீஷ் ஏறலாங்க. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதுனால பாருங்கள், இது ஃபுல்லாக அவர் சேஃப்டி பெல்ட்டு போட்டிருக்கிறாரு. ஸோ பாடியை சுற்றி ஆஃப் பாடி சேஃப்டி பெல்ட் ஃபுல்லாக போட்டுட்டு அதன் பிறகு இதை கொண்டாந்து லிங்க் பண்ணி அது மரத்து மேலே ஏறிக்கலாம். அந்த சேஃப்டி பெல்ட் எதுக்குன்னா அப்படியே மெஷினை விட்டு மரத்து மேலே ஏறிட்டு அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இளநீ வெட்டி இறக்குறவங்க இறக்கிக்கலாம். இல்லை இப்படியே நின்று தேங்காய் பறிக்கிறவங்க க்ளீன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அடிஷ்னல் சேஃப்டி பெல்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா மரத்தை சுற்றி பாருங்கள் அவர் எப்படி நின்றுக்கிட்டார் பாருங்கள். பாருங்கள் 2 கையுமே விட்டுட்டாருங்க. எவ்வளோ அழகான ஒரு இதில் செஞ்சுருக்கிறாரு பாருங்கள். பாருங்கள் அவர் 2 கையுமே விட்டுருக்காரு பாருங்கள். அவர் இடுப்புலேருந்து தெரியுதுங்களா அந்த வயலட் கலரு, இந்த வயலட் கலரான ரோப்பு இது வழியாகவே இடுப்பு வழியாகவே இது அவர் கையை விட்டுக்கலாம், திருப்பிக்கலாம், அப்படியே சுற்றி திருப்பிக்கலாம். நம்ம உயிருக்கு பொறுத்தளவோ நம்ம ரிஸ்க்கு எதுவுமே இல்லாத விஷயங்க. ரிஸ்க்கு இல்லாமல் தான் நாங்கள் அந்த மிஷினையும் அந்த குவாலிட்டியில் பண்ணியிருக்கிறோம். சேஃப்டி பெல்ட்டு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் மரத்தை சுற்றியுமே சேஃப்டி பெல்ட்டு விட்டுட்டு கையை விட்டுட்டு நின்றுக்கலாம். ஸோ ஒரு தேங்காய் வெட்டும் போதோ ஒரு இளநீ வெட்டும் போதோ அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் தான் இதை நான் பண்ணிடுவோம். நீங்கள் இது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ எப்படி இது பண்ணுவாருங்கிறத அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குவார். அதே தான் ஏறது இறங்குறது எல்லாமே அதே தான். ஏற தெரியாதவங்களாம் ஏறலாம், லேடிஸு ஜென்ஸு எல்லாமே ஏறலாம். ஸோ ரொம்ப கம்மி தான். ஏன்னா என்னென்ன பொருளை வாங்குகிறோம், எவ்வளோதான் வேஸ்ட் பண்ணுறோம். இது ஒரு மரத்துக்காக வேண்டி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருளை வாங்காட்டினா நம்ம அப்புறம் என்னத்துக்கு இருக்கோம். அதனால் வேண்டி ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே தேவை. விவசாயி கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இதை பண்ணுறோம். இது கிளியராக தெரியல, இருங்க ஆப்போசிட்லேருந்து எடுக்கிறேன். நான் எப்படி எந்த அளவுக்கு அவர் ஃபோக்கஸ் இருக்குதுங்கிறது பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சரிங்களா. ஸோ ஃபுல்லாகவே எதுவுமே ஆகாது. அவர் கையை விட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக நிற்கிறாரு பாருங்கள். அதுதான் அவர் இதுக்குன்னே மரமே இவருக்கு ஏற தெரியாதுங்க. அவர் சொல்ல போனாங்க அந்தளவுக்கு ஃபெமிலியர் ஆகிட்டார் இப்போது எல்லா வகையிலையுமே. ஸோ ஓகேவா, கழட்டிட்டு இறங்கிட்டோம்.